வணக்கம். நான் ஏகலைவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போதைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்கான சவுத் இந்தியன் பேங்க்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து A to Z நாம் பண்ணிட போகிறோம். அதனுடைய ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும், நாம் எந்த ரேஞ்சுக்கு மேலே வந்தால் பை பண்ணலாம், இப்போ வந்து அது எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இல்லை மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து பையிங் ஆகிட்டுருக்கா, இல்லை அக்குமுலேஷன் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கோட 1 month சார்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் சில ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வெறும் டெக்னிக்கல் மட்டும்தான். இதுக்குன்னு வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸும் வந்து வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் வந்து ஃபுல்லாக A to Z பார்ப்பேன். பட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொமெண்டம் ட்ரேட் ஆகிறதுனால அதனுடைய பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டில் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ப்ராஃபிட்டாக வெயிட் பண்ணுவேன். லாங் டைமுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் மட்டுமே யூஸ் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுவேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த சவுத் இந்தியா பேங்க் வந்து ஒரு ஆல் டைம், அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ட்டை வச்சுட்டு பார்க்கும்பொழுது அது எப்படி வந்து எங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, எந்த மாதிரி வந்து இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து 1999, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2000 வச்சுங்களேன், 2000 வந்து மார்க்கெட் வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 1999 வருஷம் எந்த மந்த் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி அதுலேருந்து வந்து என்னுடைய டெக்னிக்கல் சார்ட் இருக்குங்க. சரிங்களா? அதிலிருந்து நம்ம வந்து எப்படி வந்து இப்போது மார்க்கெட் வந்து ஒரு ட்ரேட் செட்டப் இருக்குது, அது எந்த மாதிரியெல்லாம் ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துப்போம். இப்போது இந்த 1999 இன்ட்ரடியூஸ் ஆன மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ₹2.25 வந்து மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க IPO மார்க்கெட். அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2005 வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ்லேயே, 2006 வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு, ஒரு 7 வருஷம் மாட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஐ வச்சுட்டு ஒரு 18-19 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு மார்க்கெட் சடன் ஃபால் ஆகி மார்க்கெட் வந்து அந்த ஆல் டைம் லோக்கே வந்துருச்சு. அதாவது ஒரு ₹3, இது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுங்களேன். இந்த ₹3.50 ₹4 வந்து மார்க்கெட்டோட நல்ல பாட்டம் ப்ரைஸ். சரிங்களா? அந்த சவுத் இந்தியன் பேங்க் எப்போல்லாம் வந்து அந்த ₹3.50 வந்து ₹4 வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷியூராக நீங்கள் வந்து பை பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா கிராஷ் அப்போது இந்த ₹4 ரீச் ஆன மார்க்கெட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போது ₹32 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 36-75 போயிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 மடங்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது இந்த ஆல் டைம் லோவான இந்த கொரோனா கிராஷில் இருந்து. சரிங்களா? இந்த ஒரு 3 to 4 இயர்ஸில் 10 மடங்கு 660 மடங்கு வந்து கொடுத்துருக்குதுங்க. சரிங்களா? ஓகே, சரிங்க, எவ்வளோ பார்த்துருவோம். ₹4.50 745% கொடுத்துருக்கு. அதாவது என்ன 7.5 மடங்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராஃபிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்க. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஹை, இந்த 2 ஹை லிங்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா இதே ஹையில் வந்து ரீச் ஆகிது பார்த்திங்களா? இதனால தான் மார்க்கெட் வந்து புக் ஆகிட்டு மார்க்கெட்டில் வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம எப்போ வந்து இது வந்து பை பண்ணலாம், இப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கிடச்சிருக்கிறது, இது வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த டைம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து ரீச் ஆகும்பொழுது, சரிங்களா, ஒரு ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குது. அதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹை வச்சுட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குது. அதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் புக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 டைம் வந்து இதே மாதிரி நடந்திருக்குது. இந்த டைம் வந்து நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் இது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து இறங்கினால் இது வந்து ஹோல்ட் பண்ணாருக்கு வந்து குறைஞ்சது வந்து 4 to 5 வருஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். சரிங்களா? அதனால் இதே ஒரு நம்ம கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ஆல் டைம் ஹையான ₹36.70 வச்சுங்களேன். சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் லெவல் மாத்திரம் ஒரு ₹37 வச்சுங்க. இந்த ₹37 வந்து ஒரு அலாரம் செட் பண்ணிங்க. சரிங்களா? அலாரம் எப்படி செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து ரைட் சைடு வந்து ஒரு கர்சர் ஏற்றிட்டு வந்து வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளஸ் ஆட்டுறது பாருங்க. அதை வந்து நீங்கள்
ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு பாருங்க சவுத் இந்தியன் பேங்க் 36 ரூபா 60 பைசாங்கிறது வந்து ஏட் அலர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அது வந்து கொடுத்தீங்கன்னா அந்த 36 ரூபா 60 பைசா வந்தது கட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அலர்ட் வந்துடும். சரிங்களா, அலர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்து ஒரு 1 வீக் கேண்டிலோ இல்லாட்டினா ஒரு 1 மந்த் கேண்டிலோ 1 வீக் கேண்டிலாவது இருக்கட்டும். சரிங்களா, மினிமம் ஒரு 1 வீக் கேண்டில் வந்து இந்த 36 ரூபா 37 ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். இந்த 37 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஷியூராக பை பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது மல்டி பேக்கர் ஸ்டாக்காக வந்து வரக்கு அதிக வாய்ப்பில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 37 ரூபாய் பை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். சரிங்களா, இது வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆக வாய்ப்பில் இருக்குது. அதுவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டு இருக்குது. இது வந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து பிரேக் அவுட் ஆகி கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பிரேக் அவுட் ஆனாலும் மட்டும் நான் பை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் வந்து பை பண்ணாமல் இருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கீழே நோக்கி வந்தால் இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்களா, நீங்கள் வந்து இப்போ வந்து நான் இந்த 37 ரூபாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஷார்ட் டைமுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி ப்ரைஸ் கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கங்க. சரிங்களா, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கங்க. அப்படி ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு சவுத் இந்தியன் பேங்க் வந்து எது வரைக்கும் வரக்கு வாய்ப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வரக்கு வாய்ப்பில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 27 ரூபாயிலிருந்துங்க 27 ரூபாயிலிருந்து ஒரு 28 ரூபா அந்த ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல பையிங் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இனி இங்கே இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 32 ரூபாயிலிருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து ஒரு 27 ரூபா 28 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே போகும்போது இந்த 37 ரூபா வந்து பிரேக் அவுட் ஆகிட்டா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கோட ஃபியூச்சர் டெக்னிக்கல் அனலைஸு மார்க்கெட் ப்ரிடிக்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆனால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் அனலைஸ் பண்ணலாங்கிறத இது வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு சின்ன நெகட்டிவில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம 2 விதமாக ட்ரேட் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்காக எடுத்திங்கன்னா இந்த 37 ரூபா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். இல்லை வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேடிங் புல் பேக்கில் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 27 ரூபாயில் வந்து பை பண்ணிவிட்டு ஒரு சடனாக இந்த ஜோனுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஒரு 24 ரூபா ஒரு 23 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 விதமாக வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அனலைஸில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வியூ கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ யார் அவசரப்பட்டு போய் பை பண்ணுறதா இருந்தாலும் பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு டிமாண்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் பை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த சவுத் இந்தியன் பேங்க்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து அதுவும் ஃபுல்லாக டீட்டெயில் அனலைஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.